to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2021 ஓட first video. Wish you all a very happy new year. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe button click பண்ணிருங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதே அளவு கப்ல 1/2 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். எந்த கப்ல அரிசி மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல வந்து பாசி பருப்பையும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியையும் பருப்பையும் ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கழுவி தண்ணியை வடிச்சு வெச்சுக்கோங்க. இப்போ அத ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 4 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு நல்லா தெரியும். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வேகட்டுங்க. அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த லைட் ப்ரௌனாக இருக்கிற வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் கலர் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த கட்டிங் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ தனியாக ஒரு வடசட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு அதில் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். முந்திரி எல்லாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா நெய்யில் வணக்கிக்கலாம். இந்த திராட்சை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளைப்பாகெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த வெள்ளைப்பாகை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை செக் பண்ணலாம். பாருங்கள், 2 விசில் வந்திருக்கு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த அரிசியை கலந்து விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற அந்த பாகை சேர்த்துக்கலாம். பாகை சேர்த்து அந்த அரிசி கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம அரிசி பருப்பு வெல்லம் நம்ம கலந்து வச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஃபேபுலஸ் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.